அவதான். நல்ல விஷயம் தானே. சூப்பர். தச்சிட்ட வராளா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். சூப்பர் தான். தச்சிதா வந்து உன்னோட குட்டி வயசு. இது பிறக்கும் போது நீங்க 2 பேரும் ஒன்னாதான் பண்ணுவீங்க. நீங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஹேர் கலர் மட்டும் சேஞ்ச் ஆஃப். அவளது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும், உனது வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அப்புறம் பிறந்தோடனே அவளை வந்து உங்க சித்தி வீட்டுல விட்டுட்டோமா. ஏன் தெரியுமா? உங்க சித்தி வீட்டுல விட்டோம், 2 பேரும் சமாளிக்க முடியாதுல்ல. அதனால வந்து உங்க சித்தி வீட்டுல வந்து விட்டுட்டோம். சரியா? இப்ப ஊர்ல இருந்து வர எனக்கு தச்சிதாவை ரொம்ப பிடிக்கும். இது வந்து தச்சிதா வந்தோடனே தான் வந்து நீ ஓபன் பண்ணணும். சரியா? ஓகேன்னு சொல்லு பார்க்கலாம். ஓகேன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். என்னதான் அந்த பொண்ணு ஆண்டாத தருவாங்க. சரிமா, ஓகேமா. தச்சிதா வந்தோடனே விளையாடுற. யாருக்கு தெரியும் நம்ம ஓபன் பண்ணி விளையாடிடலாம். சொல்லிட்டு பாரு, நல்லா தான் இருக்கு இழுத்து வளர்றதுக்கு. பிடிச்சிருக்கா? சரி, நீங்க ஜாலியா விளையாடணும். சரியா? இப்போ நான் வந்து வேலையை பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு போவேனா. சரி பாய், நான் போறேன்.
பார்க்குறேன், எங்கேயாவது வச்சிருப்பா. நான் கேட்டு நான் உனக்கு தரேன்னா விளையாடுறதுக்கு நீ அப்புறம் விளையாடு. நீங்க ரெண்டு ஒன்னா தான் விளையாடணும், சண்டை போடாம, சரியா? ஓகேவா? நான் இப்போ போய் தச்சிதா கிட்ட போய் கேட்குறேன். தச்சிதா கிட்ட போய் கேட்டு சொல்றேன். தச்சிதா, தச்சிதா, எழுந்துடு தங்கம். என்னம்மா, எதுக்குமா எழுப்புனீங்க? நீ ஸ்லைம் அச்சதா கிட்ட இருந்து வாங்குனியாமே, அச்சதாங்க அழுவுறா. ஸ்லைம் குடுடி தங்கம். அச்சச்சோ, இந்த அச்சதா பொண்ணு இப்படி சொல்லிச்சு போல இருக்கே. சரி, நம்ம கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடல நம்ம அம்மா கிட்ட. அப்பதான் நம்ம அம்மா வந்து ஏதாவது வழி சொல்லுவாங்க. சொன்னாதான் நம்ம இது பண்ண முடியும். அவ வந்து ஒரே இது பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அம்மா, அம்மா, அச்சதா அம்மா என்னை போட்டு அடிச்சு திட்டி ஸ்லைம் தர மாட்டேன்னு சொல்லி இது பண்ணிட்டா. நீங்க வரும்போது தான் கொஞ்ச நேரமே விளையாட்டுக்கு தந்தாம்மா. அப்பதான் நான் கொஞ்ச நேரம் விளையாடினேன். அதுக்கப்புறம் தரவே இல்லம்மா. அப்புறம் அவளே இங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டு நான் தான் ஒழிச்சு வச்சேன்னு சும்மா சொல்றாம்மா. என்னதான் அந்த அச்சதா பொண்ணு அப்படியே பண்ணிச்சு. இரு, உங்க அப்பா கிட்டே சொல்றேன். இரு, உங்க அப்பாவை எழுப்புறேன். இரு, உங்க அப்பாவை எழுப்பி உங்க அப்பா கிட்ட சொன்னாதான் அவளுக்கு புத்தியே வரும். நான் இரு சொல்றேன் உங்க அப்பா கிட்ட எழுப்பி, அப்பதான் தெரியும். அம்மா, அப்பாவை எழுப்ப வேணாமா, அவதான் எங்க அக்கா தானே, நான் பாத்துக்கிறேம்மா. ஏதோ சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா. சரி அம்மா, ஓகேவா? என்னது உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லக்கூடாது அக்காவை பற்றி? சரி, நான் சொல்லலைன்னா எவ்வளோ உங்கள் அக்கா வந்து நீ எப்படி பார்த்துக்கிற? என்னை வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை சொல்லிக்கிறதுக்கே. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நான் நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்ல மாட்டேன்னா நம்ம 2 பேர்கிட்டையும் இந்த விஷயம் இருக்கட்டும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சரியா? நான் யார்கிட்டையும் சொல்லாமல் ஜாக்கிரதையாக வச்சுப்பேன் இந்த ரகசியத்தை, ஓகேவா? நம்ம அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லிடலாமா? நீயே சொல்லிடுற அந்த விஷயத்த. இல்ல மம்மி, நீங்களே சொல்லிருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷயத்த வந்து நானே சொல்லிடுறேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்ட் 2 வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்ட் 3 வேணுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் போடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பை. இப்போ நானும் பை சொல்லிடுறேன். பை.